அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்துவினுடைய 7 முறை புடமிடப்பட்ட அந்த இரக்கம் நிறைந்த அந்த புண்ணிய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. இதே வார்த்தை மோசேயின் மூலியமாய் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் போனது. அந்த வார்த்தை போகும்பொழுது அங்கே மகா பெரிய ஒரு அற்புதமும் அடையாளமும் நடந்தது. எப்படி நடந்தது என்று கேட்டால், ஒரு பெரிய பிரச்சனை அவர்களுக்கு முன்பதாக இருக்கிறது. என்ன பிரச்சனை? செங்கடல். அந்த செங்கடலை கடக்கிறதற்கு முன்பதாக பார்வோனுடைய கூட்டங்கள் 600 குதிரைகளுக்கு மேலாக, 600 ரதங்களுக்கு மேலாக ராஜாக்களும் மந்திரிகளும் கூட்டம் கூட்டமாய் அவர்களை எதிர்த்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கொல்ல வேண்டும் என்று வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மோசேயினிடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்லிட்டார், முன்கூட்டியே சொல்லிட்டார். என்ன சொன்னார் என்று கேட்டால், யாத்திராகமம் 14:2 வாசிச்சு பார்க்கும் பொழுது அங்க சொல்றார், ஈரோத் பள்ளத்தாக்குல போய் நில்லுப்பா, அங்க நான் பாளையம் இறங்குறேன், அங்க நான் வரேன், அங்க நான் இறங்கி அந்த ஜனங்களை நான் சந்திக்கிறேன்னு சொல்லிட்டார். அப்ப அந்த ஈரோத் பள்ளத்தாக்கு கிட்ட போய் நிற்கும் பொழுது ஜனங்கள் எல்லாம் அந்த இடத்துல வந்து நின்று கொண்டிருந்தார்கள். வந்து நிற்கும் பொழுது அங்கிருந்து பார்வோனுடைய கூட்டங்களும் அவர்களை கொல்றதுக்கு வகை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வரும் பொழுது மோசேயின் மூலியமா அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த வார்த்தை புறப்பட்டு வருகிறது, நீங்கள் பயப்படாதீர்கள், நம்ம தெய்வம் நமக்கு அற்புதத்தை செய்ய போகிறார், நம்ம தெய்வம் நம்மளை மீட்டுக்கொள்ள போகிறார், நம்ம தெய்வம் நமக்காக வழக்காட போறார், நமக்காக நம் தெய்வம் வந்து நிற்க போகிறார், நீங்க பயப்படாதீங்கன்னு சொன்னார். சொல்லும் பொழுது அந்த இடத்துல ஒரு மகா பெரிய அற்புதங்கள் நடந்தது. செங்கடலை கடக்கும் பொழுது பார்வோனுடைய சேனை இஸ்ரவேலரை துரத்தி துன்புறுத்தி கொண்டு வரும்போது கர்த்தர் அந்த இடத்திலே செய்த மகா பெரிய அற்புதத்தை நீங்கள் பாருங்கள். அவர்களுக்கு மாத்திரம் அந்த நாட்களில் அற்புதம் செய்யவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் உங்களுக்காக அந்த தெய்வம் அற்புதத்தை செய்வதற்காக இறங்கியிருக்கிறார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நாம் ஒரு வேத வசனத்தை வாசித்து பார்ப்போம். அந்த வேத வசனம் என்னத்தை கற்றுக் கொடுக்கிறது என்று பார்ப்போம். அந்த வேத வசனத்தின் பிரகாரம் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே என்று அவர் சொல்லுகிறார். வாசித்து பாருங்கள், அந்த வேத வசனம் உங்களோடு பேசும். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதில் 13வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று சொன்னார். எதற்காக இந்த வார்த்தை சொன்னார் உங்களுக்கு தெரியுமா? பார்வோன் போல பிரச்சனைகள் உங்களிடத்தில் இருக்குது, பயப்படாதீங்க. செங்கடல் போல பெரிய பிரச்சனை உங்களுக்கு முன்பதாக இருக்கு, பயப்படாதீங்க. இன்னும் இருக்கிற அநேக போராட்டங்கள் உங்களை நெருக்கி கொண்டிருக்குது, பயப்படாதீங்க. பெரிய பர்வதம் போல் உங்களுக்கு முன்பதாக பிரச்சனைகள் நிற்கிறது, பயப்படாதீர்கள். இதையே பயப்பட வேணான்னு சொல்றாருன்னா, அவர் உங்களுக்கு செய்ய போகிற அற்புதத்தையும் அடையாளத்தையும் மேன்மையும் நீங்க பார்க்க போறீங்க. அதுதான் இந்த வேத வசனத்துல தெளிவாய் சொல்லுகிறது. ஜனங்களை நோக்கி பயப்படாதீர்கள் என்று சொன்னார். பயப்படாதீர்கள் என்று சொல்லி நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ரட்சிப்பை பாருங்கள் என்றால், மகா பெரிய கொடிய வேதனையில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்கப்படுவது ரட்சிப்பு, காப்பாற்றுவது ரட்சிப்பு, வழி நடத்துவது ரட்சிப்பு, அடைக்கலம் கொடுப்பது ரட்சிப்பு. அநேக வியாதியின் மித்தம் நீங்கள் பாடுகொண்டு இருப்பீர்களானால் உங்கள் பாடுகளை கர்த்தர் மாற்றி அந்த பாடுகளிலிருந்து விடுதலையாக்க போகிறது தான் ரட்சிப்பு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் இந்த காலை வேளையில் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய மகா பெரிய தேவனுடைய வசனம் உங்களுக்கு நேராய் வருகிறது உங்களுக்கு தெரியுமா? ஏதோ ஒரு பார்வோன் போல் இருக்கிற பிரச்சனையை பார்த்து பயப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, பார்வோன் போல் இருக்கிற வியாதியை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீங்க, பெரிய ஒரு காரியத்தை யோசிச்சு கொண்டு பெரிய பர்வதம் போல் இருக்கிறதே இது மாறுமா என்று நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாத, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயத்தை பார்த்தீங்கன்னா என் தெய்வத்தினுடைய ரட்சிப்பை நீங்க பார்க்க முடியாது. பயத்தை பார்த்தீங்கன்னா என் தெய்வம் செய்கிற மேன்மை பார்க்க முடியாம போயிடும். பயத்தை பார்த்தீங்கன்னா என் தெய்வம் காப்பாத்துகிறத நீங்க பார்க்க முடியாம போயிடும். பயத்தை பார்த்தீங்கன்னா என் தெய்வம் உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறத பார்க்க முடியாம போயிடும். அந்த பயத்தை மட்டும் தயவு செய்து பார்க்காதீங்க. காப்பாத்துகிற அந்த சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தை மாத்திரம் நோக்கி பாருங்கள். நிச்சயமா ரட்சிப்பு இறங்கி வரும். அல்லேலூயா. அவர் உங்களை காப்பாற்றுவார்.
அவர் உங்களை வழிநடத்துவார். அப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்களை பத்திரமாய் வழிநடத்தினார். எவ்வளவு பெரிய பிரச்சனை அவர்களுக்கு முன்பதாக நின்றது. செங்கடல் பிளப்பது சாதாரண காரியமா? பெரிய பர்வதங்கள் உருகி போவது சாதாரண காரியமா? அத்தனை ரதங்களுக்கும் அத்தனை ராஜாக்களுக்கும் அத்தனை மந்திரிகளுக்கும் விடுவிக்கப்படுவது லேசான காரியமா? ஆனா வேதம் சொல்லுகிறது, என் தெய்வத்துக்கு எல்லாம் லேசான காரியம். 600 ரதங்களுக்கும் என் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை தப்புவித்தார், காப்பாற்றினார், வழிநடத்தினார், ஆகாரத்தை கொடுத்தார், அநேக காரியத்தில் கூட இருந்தார். அவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வமாய், வாக்கு கொடுத்தவராய், உண்மை உள்ளவராய் நின்று விட்டார். அதனால அவர் ஜனங்களை பார்த்து சொல்றார், பயப்படாதீங்க. என்ன அழகா சொல்றாரு பாருங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள். இந்த நாட்களில் எத்தனையோ ஜனங்களுக்கு, எத்தனையோ பிள்ளைகளுக்கு எல்லா காரியத்திலும் ஒவ்வொரு நாளும் சூரியன் உதித்ததிலிருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் பிள்ளைகளுடைய எல்லா அங்கலாய்ப்பையும் என் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லா பயங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லா நிந்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். வேலைக்கு போகணுமே பயம், படிக்க போகணுமே பயம், இன்னும் அநேக காரியத்துக்கு போகணுமே பயம். உங்களுடைய பயத்தின் மித்தம் உங்களுடைய காரியங்களும் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறது. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அந்த பயத்தின் ஆவி உங்களிடத்திலிருந்து எடு, உன்னை நான் ஆசீர்வதித்து உன்னை நான் ரட்சிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் ரட்சிப்பது அதிக உறுதி, அது எந்த மாற்றமும் கிடையாது. அவர் சொல்றாரு பாருங்க, என்ன அழகா, எவ்வளவு தெளிவாய், எவ்வளவு பொறுமையாய் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் மோசே எடுத்து சொல்லியிருப்பார். யோசித்து பாருங்கள். அந்த தெய்வம் இந்த காலை வேளையில உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் உங்க குடும்பத்திற்கும் தெளிவாய் சொல்லுகிறார். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமா இந்த காலை வேளையில ரட்சிப்பு இறங்கி வருவது, பாதுகாப்பு இறங்கி வருவது அதிக நிச்சயம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. என்ன அழகா சொல்லி இருக்கிறார் பாருங்க. நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இதுவரைக்கும் பார்த்த வியாதியை இனி பார்க்க மாட்டீர்கள். இதுவரைக்கும் இருந்த பிரச்சனையை இனி பார்க்க மாட்டீங்க. இதுவரைக்கும் இருந்த குடும்ப பிரிவினை இனி பார்க்க மாட்டீங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஆவியானவர் ஒரு மகளை பார்த்து சொல்லுகிறார், நீ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உன் குடும்பம் பிரிந்து போக வேண்டும், உன் குடும்பம் இல்லாமல் போக வேண்டும் என்று சொல்லி அநேகர்கள் உன்னை சுற்றி இருக்கிறவர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் என் ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன்னை நான் வாழ வைப்பேன். இதுவரைக்கும் கண்ட எல்லா எகிப்தியனும் இனி நீ பார்க்க போவதில்லை. இதுவரைக்கும் இருந்த பிரிவினையின் ஆவியை இனி நீ பார்க்க போவதில்லை. நான் உன்னை ரட்சித்து விட்டேன், நீ பயப்படாதே. நீயும் உன் கணவனும் உன் பிள்ளைகளும் சந்தோஷமா இருப்பீர்கள், நான் வீட்டுக் கொண்டேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுக்கிறார். இது தெய்வத்தினுடைய, உயிர்த்தெழுந்த தெய்வத்தினுடைய கிறிஸ்துவின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், உன்னை கர்த்தர் மீட்டு விட்டார். நிச்சயமா உன்னுடைய குடும்பம் கட்டப்படும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. என் தெய்வம் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டுக் கொண்டு ரட்சிப்பை கொடுத்தாரோ, பாதுகாப்பை கொடுத்தாரோ, தப்பிக்க வைத்தாரோ, மீட்டுக் கொண்டாரோ, அதே போல உன்னையும் மீட்டுக் கொள்வது அதிக நிச்சயம். அல்லேலூயா. பயப்படாதீர்கள். கர்த்தர் உங்களை பார்த்து பயப்படாதே பயப்படாதே அநேக இடத்தில் சொல்லி இருக்கிறார். சும்மா சொல்லிட்டு போறவர் அல்ல, ஏதோ விளையாட்டுக்கு சொல்லிட்டு போறவர் அல்ல, நீங்க இரு பயப்படாத சொல்லிட்டு போறவர் அல்ல. அவர் பயப்படாதுன்னு சொல்றாருன்னா கூட இருக்கிறதுனாலதான் சொல்றார் பயப்படாத என்று. அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும் பொழுது மோசேக்கு கைடிங் கொடுத்துட்டே இருந்தார், வழி நடத்தும்படி அநேக காரியத்தை சொல்லி கொடுத்து கொண்டே இருந்தார். இந்த காலை வேளையில இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்ன இல்லை, பயப்படாத, உனக்கு நான் கொடுக்கிறேன். வறுமையின் எகிப்து உங்களிடத்தில் இருக்குதா? மாறப்போகிறது. சஞ்சலம் என்கின்ற எகிப்து உங்களிடத்தில் இருக்குதா? அது மாறப்போகிறது. இன்று கண்ட எகிப்தினை இனி ஒரு நாளும் காண போவதில்லை. வேலையில பிரச்சனையா? கவலைப்படாத, அந்த எகிப்தினை என் தெய்வம் இல்லாமல் பண்ணுவார், சங்காரம் பண்ணுவார். பயப்படாத. என் தெய்வன் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அவருடைய வார்த்தை இது. அவர் சாதாரணமாய் சொல்லவில்லை. ஒவ்வொரு வார்த்தையும் 7 முறை புடமிட்டு தெளிவாய் எழுதி வைத்தார். அவருடைய வார்த்தை வெள்ளி தட்டிலே வைக்கப்பட்டிருக்கிறதாம். வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று சொன்னார் இல்லையா? அவருடைய வார்த்தை உங்களுக்கு நிறைய வந்து கொண்டிருக்கிறது. அவர் அப்படியே உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். என்ன அழகா இந்த வேத வசனம் சொல்லப்படுகிறது பாருங்க. பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். எகிப்தியரை போல வியாதியில பாடுபட்டு கொண்டிருக்கிறீங்களா? எகிப்தியர் போல உங்க குடும்பங்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா? எகிப்தியர் போல உங்களுடைய சஞ்சலங்கள் பெருகி இருக்கிறதா? பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. அவைகளை காட்டிலும் உங்களோடு கூட இருக்கிறவர் சர்வ வல்லமை உள்ளது. மோசேவுக்கு ஒண்ணுதான், எப்படியும் இந்த ஜனங்களை நான் வழி நடத்துவேன், எனக்கு தெரியும். காரணம் என்ன? என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். ஒவ்வொரு காரியத்தையும் தேவனிடத்துல கேட்டு 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 அவருடைய வார்த்தையின் பிரகாரம் இஸ்ரவேல் ஜனங்களை பத்திரமாய் வழி நடத்தினார். அவர் நடத்தும் பொழுது என் தேவனும் கூட நடந்து வந்தார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் என் தெய்வம் உங்களை பார்த்து சொல்லுகிறது என்ன? பயப்படாதீர்கள்.
எகிப்தியனை பார்த்து பயப்படாதீர்கள், பார்வோனை பார்த்து பயப்படாதீர்கள், உங்க மேல இருக்கிற பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க. எப்படிப்பட்ட சேனைகள் உங்களிடத்தில் வந்தாலும் சரி பயப்படாதீங்க, என் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். மரணத்தை பார்த்து பயப்படாதீங்க, அந்த மரணத்தை ஜெயித்தவர் கூட இருக்கிறார். வியாதியை பார்த்து பயப்படாதீங்க, அவருடைய தழும்புகளாலே வியாதிகள் குணமாக்கப்படும் என்று சொன்னார். அதனால நீங்க பயப்படாதீங்க, அவருடைய தழும்புகளாலே நமக்கு சுகம் நிச்சயம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இந்த செய்தியை பார்க்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய உச்சந்தலைந்து உள்ளங்கால் மட்டும் இருக்கிற வியாதி என் ஆண்டவருடைய தழும்புள்ள கரத்தினாலே தொட்டு உனக்கு பரிபூர்ண சுகத்தை அனுப்புகிறார். இந்த செய்தியை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு கர்த்தர் சுகத்தை அனுப்புகிறார். அந்த சுகத்தை பெற்றுக்கொள், நிச்சயம் உனக்கு உண்டான சுகம் இறங்கி வரும். இதை சொல்லுகிறவர் எகிப்தியனை ஜெயித்தவர், இதை சொல்லுகிறவர் பார்வோனை ஜெயித்தவர், இதை சொல்லுகிறவர் பயத்தை ஜெயித்தவர், இதை சொல்லுகிறவர் உன்னுடைய மரணத்தை ஜெயித்தவர். அல்லேலூயா. மரணத்தை ஜெயித்த தெய்வம் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதீர்கள், உன் கண்ணீரெல்லாம் துடைக்கப்பட்டிருக்கு, உன் சஞ்சலமெல்லாம் மாற்றப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் கண்ட எகிப்தியனை இனி இந்த நாள் முதற்கொண்டு, இந்த நிமிஷம் முதற்கொண்டு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையிலே எல்லா எகிப்தியனும் மாறிக்கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நான் பார்க்கும் பொழுது ஒரு சகோதரனுக்கு விரோதமாய் மந்திர கட்டில் கட்டப்பட்டிருக்க, உன்னுடைய பெயர் ரமேஷ், என் ஆண்டவர் உன்னை என்னிடத்தில் தெளிவாய் காட்டுகிறார். நீ ஒரு பெரிய கட்டில் அகப்பட்டிருக்கிற, அந்த கட்டிலிருந்து உன்னால எழுந்து வெளியே வர முடியல ரமேஷ். என் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் கட்டுகள் அறுக்கப்பட்டது. உச்சந்தலைந்து உள்ளங்கால் மட்டும் இருக்கிற அந்த தேவையில்லாத எண்ணங்கள் அறுக்கப்பட்டது. இதோ கர்த்தர் உன்னுடைய சிந்தையிலே ஒரு புதிய ஆவியை கட்டளையிடுகிறார். உன் சிந்தை மாறுகிறது. என் தேவன் உன்னை விடுவிக்கிறார் ரமேஷ், நீ பயப்படாதே. தேங்க்யூ ஜீசஸ். இது என் ஆவியானவருடைய வார்த்தை. இது நிச்சயமா இந்த வார்த்தையை கேட்கிற வேளையிலே உன் காலுக்கு கீழே வைக்கப்பட்டிருக்கிற அந்த கண்ணி அருந்து போகிறது, அது விழுந்து போகிறது. உன்னை கர்த்தர் மீட்டு கொண்டார் ரமேஷ், பயப்படாத. என் ஆண்டவர் உனக்காக வழக்காடுகிறதற்கு இறங்கி இருக்கிறார். இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது பாருங்க, பயப்படாத. என்னென்ன காரியத்தை குறித்து நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்க, இனி பயம் வேண்டாம், கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். இன்று கண்ட எகிப்தியனை இனி ஒரு நாளும் காணப்போவதில்லை, பயப்படாதீங்க. என் உயிர்த்தெழுந்த தெய்வத்தினுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக அவர் இந்த காலை வேளையிலே 7 முறை புடமிட்டு அவர் அனுப்புகிறார். அவர் அனுப்பி அவருடைய வார்த்தையானது அவரிடத்திலிருந்து வருமா, வந்துட்டு அது ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது. அது செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடித்து விட்டு தான் அவரிடத்துல திரும்புமா. என்ன காரியம் தெரியுமா? சுகத்தை கொடுத்துருமா, சந்தோஷத்தை கொடுத்துருமா, மாற்றத்தை கொடுத்துருமா, விடுதலை கொடுத்துருமா, அநேக காரியத்துல பாதுகாத்து அநேக காரியத்துல ஜெயத்தை கொடுத்துட்டு தான் என் தெய்வத்தினிடத்துல திரும்புமா. உங்களை வாழ வைத்து விட்டு தான் அவரிடத்துல திரும்பும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி அந்த ஈரோத் பள்ளத்தாக்கு கிட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போய் ஜனங்களை நிக்க சொன்னாரோ, அதே போல உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு விரோதமாய் பார்வோன் வந்திருக்கிறானா, உங்களுக்கு விரோதமாய் பெரிய பர்வதம் நிக்கிறதா, உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய பயம் நிக்கிறதா, நீங்க ஓட வேண்டிய ஒரே ஒரு இடம் உங்களுடைய ஜெப அறைக்குள் ஓடுங்கள், உங்களுடைய முழங்காலில் நில்லுங்கள். கர்த்தர் அந்த பார்வோனை ஜெயிக்க கிருபை பாராட்டுவார். தேங்க்யூ ஜீசஸ். ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர்கள் எப்படி தப்பிக்க வைக்கிறதற்காக முன்கூட்டியே மோசேயின் இடத்துல கர்த்தர் பேசி கொண்டு போய் நிறுத்தினாரோ, அதே போல உங்களுக்கும் ஒரு வழியை வைத்திருக்கிறார். அந்த வழி ஜெபத்தின் வழி மாத்திரமே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் துக்க நாட்கள் முடிந்து போனது என்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போனது. இதுவரைக்கும் கண்ட தோல்வி என்கின்ற எகிப்தினை இனி நீ பார்க்க போவதில்லை. இதுவரைக்கும் கண்ட மரண கண்ணியினுடைய எகிப்தினை நீ பார்க்க போவதில்லை. அவன் முற்றிலும் சங்கரிக்கப்பட்டான். இது என் தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் பயத்தை அகற்றிவிட்டார். உங்களுடைய எல்லா எகிப்தினையும் அகற்றிவிட்டால் நீங்கள் ஜெயத்தை காண போகிறீர்கள். நிச்சயமாய் இந்த வேத வசனத்தின் பிரகாரம் கர்த்தர் உங்களை அபரித விதமாய் ஆசீர்வதிப்பாராக. இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, உம்முடைய கிருபைக்காக தயவுக்காக நன்றி செலுத்துறேன். ஏன் இந்த வார்த்தை இந்த காலை வேளையில் உடைய பிள்ளைகளுக்கு நேராக அனுப்பினீரோ எனக்கு தெரியாது. ஆனா இந்த வார்த்தை போய் என்னென்ன உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது இருக்குதோ எல்லா அற்புதத்தையும் அடையாளத்தையும் மாற்றத்தையும் ஜெயத்தையும் கொடுத்து விட்டு இடத்தில் திரும்பட்டும் ஆண்டவரே. அப்படியே நீர் கட்டளை கொடுப்பீராக. வேதம் சொல்லி இருக்கிறது, என் ஜீவன் மேல் ஆணையிட்டு நான் சொல்லுகிறேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. உங்க ஜீவன் மேல் ஆணையிட்டு நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் ஜோதியும் பிதாவிடத்தில் பரிந்து பேசி நீர் அனுப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன். எல்லா மரண கண்ணிகளும் மாறட்டும். அப்படியே உம்முடைய அதிசயங்கள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில
நடக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஜான் என்கின்ற ஒரு பேரை என் தெய்வம் எனக்கு முன்பதாக காட்டுகிறார். ஜான், உன்னுடைய மரண கண்ணிகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்குது. உன் மரண கண்ணிகள் மாறுகிறது. நிச்சயமாய் நீ அகப்பட்ட கண்ணி உன்னை விட்டு அகன்று போகிறது. என் தெய்வன் அந்த பார்வையிலிருந்து உன்னை விடுவிக்கிறார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னுடைய வியாதி மாறி இருக்கு. உனக்கு தேவையான சுகத்தை கர்த்தர் அனுப்பியிருக்கிறார். நீ பயப்படாது என்று ஆவியானவர் வாக்கு கொடுக்கிறார். ஆவியானவரே, நீ எந்த மகனுக்கு இந்த வார்த்தை அனுப்பினீரோ அந்த மகனை நீர் மீட்டுக் கொண்டு நடத்தபடியா ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஜீவன் உள்ளதா இருக்கட்டும், ஜீவனை கொடுக்கட்டும். பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, கிருபையில மறைத்துக் கொள்ளுங்கப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் நிறைந்த இரக்கம் நிறைந்த புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் தாமே இந்த வேத வசனத்தின் பிரகாரம் உங்களுடைய எல்லா சஞ்சலத்தையும் மாற்றி, எல்லா சஞ்சலம் என்ற பார்வனை மாற்றி உங்களை மீட்டு விட்டார். பயப்படாதீர்கள்.